இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட தளபதி சிஎம் சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுக்க போகிறாங்களாமா. ஸோ இந்த 4000க்கான ஸ்கீம் பற்றி ஓகேங்களா. என்னென்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சரி கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா கமெண்ட்ஸில் நான் எல்லா டைமும் சொல்கிற மாதிரி தான் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, எனக்கு எந்த இஷ்யூவும் இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால் நேற்று நான் ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன் அப்ளை பண்ணலாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் 3 நிமிஷத்தில். ஸோ அதில் நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதாவது மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன இன்டெப்த்தாக புரியும், என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்னு சொல்லிட்டு வீடியோவில் சென்டரில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? சரி, அதாவது நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கலாம். இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்ல உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கிடையாது, அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட். இந்த வீடியோ போய் பாருங்கள். இதை நான் கீழே கொடுத்துருப்பேன். இதுதான் மெயின் வீடியோ. ஏன்னா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்க சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 4000 எலிஜிபிளாக சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம். இப்போது நாம் அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸை கொஞ்சம் பார்த்துடலாம். ஏன்னா எனக்கு மோஸ்ட் ஆஃப் அந்த கமெண்ட்ஸ் ப்ரோ நான் இதில் இருக்கேன், இந்த எனக்கு இப்படி இருக்குது, இது பண்ணுமா, அது சில கொஷின்ஸ்லாம் ஓகேங்களா வந்துட்டு இருந்துச்சு. அதை நான் படித்த பெருசாக போவோம். பட் இப்போதைக்கு காமனாக கேட்ட சில கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். சரிங்களா. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மட்டும் எனக்காக ஓகேங்களா. இத்தனை நாள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு இருந்த விஷயந்தான். ஸோ நான் திருப்பியும் தான் கேட்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் முக்கால்வாசி பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க ஓகேங்களா. எல்லாம் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ஸில் இல்லைனா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் உங்களோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். இல்லைனா இந்த வீடியோ ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கீழே லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட்க்கான லிங்க் நான் தரேன். அது என்ன வெப்சைட் சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் அந்த TVK 4000 யூத் ஸ்கீம் எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டேட்டு எப்போ லான்ச் பண்ண போகிறான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இதில் தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். டிவிக்கோட யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் ஓகேங்களா. இது அஃபிஷியல் எந்த நேமும் அவங்க வைக்கல, பட் இப்போதைக்கு இது வச்சுருக்காங்க. இது நம்மளோட டிவிகே சைட்லேருந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். இது பார்த்திங்கன்னா மெயினாக கிராஜுவேட் ஆனவங்களுக்கு மாதம் 4000மும் கிளாஸ் 12 ITI ஹோல்டர்ஸு டிப்ளமோ படித்தவங்களாம் 2500 கொடுக்குறாங்க. இதுதான் மெயின் விஷயம். டிகிரினா இன்க்ளூடிங் எல்லா டிகிரியும் தான் மென்ஷன் பண்ணல, ஆனால் மேபி எல்லாமே இருக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நாட் அஃபிஷியலி அனௌன்ஸ்டு, இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணல. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 18 to 35 இருக்கிற மாதிரி இருக்கலாம் மேபி ஓகேங்களா. இப்போதைக்கு இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்பெக்ட் 1 to 2 years சொல்லி போட்டிருக்காங்களே, அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தேவை. ஏன்னா அந்த 2500 அந்த பெண்களுக்கான உரிமை தொகை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் சர்வே போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் அவங்க ஜூன் ஜூலையில் முடித்தா கூட அவங்களுக்கு ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான அஃபிஷியல் போர்ட்டல்ஸ் எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி இதுக்கு பேமெண்ட் மோடு என்னென்னு சொல்லி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான், பட் எப்படின்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் நான் சொல்லிட்டேன். மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும். ஸோ டிகிரி அப்புறம் டிப்ளமோ கிளாஸ் 12 முடிச்சிருக்கணும். அப்புறம் நீங்கள் TN எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இது அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு இருக்கணும். ஆதார் கார்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். அவங்க ஆதாரையும் பேங்க்கையும் லிங்க் பண்ணிடுங்க. அப்படி லிங்க் பண்ண தெரியலனா நம்மளோட இந்த வீடியோவை போய் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், இது போய் பாருங்கள். பேங்க்கையும் உங்களை ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஓகேவா, அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஒரே நிமிஷம் இருங்க, அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்குது. ஓகே, அப்புறம் மார்க் ஷீட் வேணும், உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் அது உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆனுவல் இன்கம் ப்ரூஃப். இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை எல்லாத்துக்குமே. உங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3 lakhsக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போய் சேர சான்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ கொஞ்சம் முன்ன பின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க, அது எப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் லிங்க் இங்கே இருக்குது. இந்த வெப்சைட் லிங்க் வேணால் எனக்கு கமெண்டில் கேளுங்க. ஆனால் அந்த வீடியோ 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு கேளுங்க ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணு டேரெக்டாக உங்களுக்கு இன்னொரு பேஜ்குள்ளே போகும். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, TN
வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. சைபர் க்ரைம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இங்கே யாரையும் ஸ்கேம் பண்ணல, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சொல்கிறோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப் ஃபேருக்கான போர்ட்டல் இப்பயும் சொல்கிறேன், இந்த 4000க்காக வந்து வேலையை விட்டுறாதீங்க, வேலை கொஞ்சம் தேடுங்க. நான் வேலை சொல்கிறது பெரிய எல்லாம் கிடையாது, பட் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ப்ரைவேட் ஜாப்ஸு கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதான் மெயின் நம்மளுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா டிஎன் வேலைவாய்ப்பு இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போனே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணுன்றத மாதிரி. ரினிவல் நியூ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எப்பயும் போல் கீழே ஸ்வைப் பண்ணிட்டு அக்ரி கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த போர்ட்டல் வந்துடும். எனக்கு சில பேர் கேட்டது என்னென்னா வந்து, என்ன ப்ரோ அந்த யூசர் நேம் என்ன கொடுக்கணும்? யூசர் நேம் உங்கள் நேமே கொடுங்க. என் பேர் வந்து கௌதம், ஓகேங்களா? இப்போ நான் கௌதம் கொடுத்துட்டு இப்போ ஜிஜே கொடுத்துக்கிறேன். 1 2 3 இப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் கொடுக்குறது சும்மா காமன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது உங்கள் நேம் கொடுத்தா கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். ஸோ மற்றபடி ரெஃபரன்ஸ் ஐடி கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இதுக்கான வீடியோ நான் வந்து எல்லாமே போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ எதுக்குன்னா மெயினாக இதுக்கு தான். இவங்க ஆஸ் சூன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸ் நான் பார்க்கும்போது அதுக்கான ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாமா. அது உண்மையாக போய் எனக்கு தெரியல. மேபி ரிலீஸ் ஆனால் சந்தோஷம் தான். ரிலீஸ் ஆகலாம், அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த ஃபார்ம்லாம் நான் பார்த்தா சரி நம்ம போட்டு திடீர்னு ஸ்கேம்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே கவர்மெண்ட்டோட வெப்சைட்லேயே நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க, திடீர்னு வந்தால் லக்கு தானே. ஸோ ஒரு சைடு நீங்கள் வேலையும் தேடுங்க, ஒரு பக்கம் இதையும் வச்சுருங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி 4000ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க. டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, கம்பல்சரி நான் என்ன சொல்கிறேன், ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஹேவ் எ நைஸ் டே. Bye guys.